கலக்கல்சினிமா.com நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்று நாம் கலக்கல் சினிமா வீடியோ விமர்சன பகுதியில் பார்க்க போவது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கும் நான் ராஜாவாக போகிறேன் திரை விமர்சனத்தை தான். நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களோட நாம எல்லாமே கூட போயிடலாம். அதுவே அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி நம்ம அவங்கள விட்டுட்டு சதா சர்வகாலமும் தூங்கி வழியும் ஜீவா இமாச்சல பிரதேசத்தில் இந்திய எல்லையோர கிராமத்தில் வசிக்கும் விளையாட்டுத்தனமான இளைஞர். அவருக்கு அவரை மாதிரியே ஒருத்தர் சென்னையில் வசிப்பதாகவும் ராஜா எனும் பெயருடைய அவர் கிக் பாக்ஸிங் சாம்பியன் என்பதும் ராஜாவை ஒருதலையாக காதலித்த அவரது கல்லூரி தோழி போபாலில் இருப்பதும் தெரிய வருகிறது. அக்கம் பக்கத்திற்கும் அம்மாவுக்கும் தெரியாமல் உடனடியாக சென்னைக்கு ரயில் ஏறும் ஜீவா வழியில் போபாலில் இறங்கி ராஜாவின் கல்லூரி தோழியையும் உடன் அழைத்து கொண்டு சென்னை வருகிறார். சென்னை வந்த சில நாட்களிலேயே ஜீவா எனும் நகுல்தான் ராஜா எனும் நகுல் என்பதும் அவருக்கு சாந்தினி எனும் போராளி காதலி இருந்ததும் தெரிய வருகிறது. ராஜா ஜீவாவாக காரணம் என்ன? ராஜாவின் போராளி காதலி என்ன ஆனார்? ராஜா ஜீவாவாக காரணமானவர்களை ராஜா அலை ஜீவா எனும் நகுல் பழி தீர்த்தாரா அல்லது அவர்களது அடியால் படைக்கு பலியானாரா? காதலி சாந்தினியை கண்டுபிடித்தாரா, கரம் பிடித்தாரா என்பது உள்ளிட்ட இன்னும் பல வினாக்களுக்கு கலக்கலாகவும் கலர்ஃபுல்லாகவும் மிரட்டலாகவும் மிகுந்த பிரம்மாண்டமாகவும் பதில் சொல்கிறது நான் ராஜாவாக போகிறேன் படத்தின் மீதி கதை. ஜீவா ராஜா என்று இரண்டு கெட்டப்புகளில் ஒரே நகுல் வெகுளி கேரக்டரிலும் வெகுண்டரும் கேரக்டரிலும் விதவிதமாக ரகரகமாக நடித்து நம்மை தியேட்டர் சீட்டோடு சீட்டாக கட்டி போடுகிறார். ஃப்ரெண்ட்ஸ், கிக் பாக்ஸிங், லவ், சென்டிமெண்ட் என்று கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, சதா சர்வகாலமும் விளையாட்டு பிள்ளையாக இமயமலையில் தூங்கி விழியும் ஜீவா பாத்திரத்திலும் சரி, நகுல் நடிப்பு தூள். சாந்தினி, அவ்னி மோடி என இரண்டு நாயகியர். ஒருவர் ராஜா நகுலின் காதலி, மற்றொருவர் அதே ராஜாவை ஒருதலையாக காதலிக்கும் அவரது தோழி. இருவருமே நடிப்பில் சமஸ்கோர் செய்திருப்பது படத்திற்கு பெரும் பலம். அதிலும் ஒருதலை காதலிக்கம் தோழியாக வரும் அவ்னி மோடியின் கவர்ச்சியும் படத்திற்கு பலமோ பலம். நாயகர் நகுல், நாயகியர் சாந்தினி, அவ்னி மோடி மாதிரியே நகுலின் இஸ்லாமிய நண்பராக வரும் நிஷாந்த், அவரது காதலிக்கும் மனைவியாக வரும் ஜானகி, தாதா கூட்ட தலைவனாக நகுலை தீர்த்துக்கட்டு துரத்தும் தூங்கா நகரம் பட இயக்குனர் கௌரவ், சீதா, ஆர்த்தி, செந்தி, நீண்ட இடைவெளிக்கு பின் தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் வந்திருக்கும் மாஜி நாயகியர் கஸ்தூரி, வனிதா விஜயகுமார், ஒரு பாடலுக்கு உடம்பை உலுக்கி கூடவே ரசிகர்களின் உடம்பையும் சேர்த்து உழுக்கும் ஆட்டம் போடும் செரின்கான், நாயகர் நகுலின் அப்பாவாக வரும் மாஜி ஹீரோ சுரேஷ் மற்றும் டெல்லி கணேஷ், சேத்தன், தியாகு, மயில்சாமி, கிரேன் மனோகர் உள்ளிட்ட எல்லோரும் பாத்திரம் அறிந்து பழிச்சிட்டிருக்கின்றனர். இவர்கள் எல்லோரையும் விட நான் ராஜாவாக போகிறேன் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் வந்து பீட்டி கத்திரிக்காய், வேலிக்கரவேல மரங்கள் உள்ளிட்டவற்றின் விஞ்ஞான விபரீதங்களையும் வினோதங்களையும் பேசும் மணிவண்ணனின் கெஸ்ட் ரோல் பெஸ்ட் ரோல் எனலாம். அதே மாதிரி இயக்குனர் ஏ வெங்கடேஷின் வித்தியாச வில்லன் கெட்டப்பும் சூப்பரப்பு. ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையில் எனக்கு எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் என தொடங்கி தொடரும் ராஜா ராஜா பாடலும், யார் இவனோ பாடலும், நடிகர் சிம்பு பாடிய கலாய்ப்போம் நாங்கள் கலாய்ப்போம் பாடலும் இசைக்கு மயங்காதவர்களையும் முணுமுணுக்க வைக்கும் இனிய பாடல்கள். ஜிவி பிரகாஷின் இசை மாதிரியே ஆர் வேலுராஜின் ஒளிப்பதிவு, மப்பு ஜோதி பிரகாஷின் படத்தொகுப்பு, வெற்றிமாறனின் வசனம் உள்ளிட்டவைகளும் படத்திற்கு பலம் சேர்க்கும் ப்ளஸ் பாயிண்டுகள். சமீபத்திய தமிழ் சினிமாக்களில் அடிக்கடி இடம்பெறும் நம்பர் 1, நம்பர் 2 மற்றும் கேஸ் ரிலீஸ் சமாச்சாரங்கள் இப்படத்திலும் காமெடி என்ற பெயரில் கடுப்படிப்பது, கிளைமாக்ஸ் ஆக்ஷன் காட்சியின் இழுவை உள்ளிட்ட ஒரு சில குறைகள் இருந்தாலும் இலங்கை தமிழர் விவகாரத்தையும் பீட்டி கத்திரிக்காய் உள்ளிட்ட விஞ்ஞான விபரீதங்களையும் ஒரு சில சின்ன சின்ன போராட்டங்கள் மூலம் இந்த படம் பேசிய அளவிற்கு வேறு எந்த ஒரு தமிழ் படமும் ஓங்கி பொட்டில் அறைந்தது மாதிரி சொல்லியதில்லை என்னும் காரணத்திற்காகவே நான் ராஜாவாக போகிறேன் திரைப்படம் அனைத்து தரப்பு தமிழ் சினிமா ரசிக மந்திரிகளுக்கும் பிடிக்கும் என்பது நிதர்சனம். அதே மாதிரி ராஜா இறந்து போயிருப்பார், ஜீவா அந்த இடத்தை நிரப்புவார் என பார்த்தால் ஜீவாதான் ராஜா எனும் ட்விஸ்ட் ஒன்று போதும். புதியவர் பிரிதிவ் ராஜ்குமாரின் எழுத்து இயக்கத்தில் நான் ராஜாவாக போகிறேன் செம ஜோரான படம் என்பதற்கு. நன்றி.